ஒரு நாள் ஒரு குள்ளநரி காட்டுக்குள்ள ரொம்ப பசியோடு நடந்து வந்துதான். அப்போ அதோட கண்களுக்கு அழகான திராட்சை தெரிஞ்சுதான். நரி நினைச்சுதான், ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குது, ரொம்ப ருசியா இருக்கும் போல, அதனாலதான் ரொம்ப மேல இருக்கு. ஆனா கூட உன்னை நான் விடமாட்டேன், எப்படியாவது சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நினைச்சுதான். அந்த குள்ளநரி கொஞ்சம் பின்னாடி போய் திராட்சை பிடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணிச்சான். ஆனாலும் எட்டலியா. ரெண்டாவது வாட்டி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் ஓடி வந்து ஜம்ப் பண்ணிச்சான். இந்த வாட்டி திராட்சை வாய் கிட்ட கிட்ட டச் ஆச்சான். ஆஹா, பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது கீழே விழுந்துச்சான். குள்ளநரி சொல்லிச்சான், கீழே விழுந்துட்டதுனால உன்னை விட்டுடுவேன்னு நினைச்சியா? உன்னை சாப்பிடாம விடமாட்டேன் அப்படின்ட்டு நினைச்சு இந்த வாட்டி குள்ளநரி இன்னும் பின்னாடி போச்சான். ரொம்ப ஸ்பீடா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிச்சான். திராட்சைய வாயில பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது பெரிய சத்தம். வேற என்ன, குள்ளநரி திரும்பியும் கீழே விழுந்துச்சு. சரியான அடி நரிக்கு. நரி சொல்லிச்சா, சிச்சி, இது ரொம்ப புளிக்கும் போல, அதனாலதான் ரொம்ப உயரத்துல இருக்கு. பார்க்க அழகா இருந்தா கூட என்ன உபயோகம், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இந்த திராட்சையும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு நினைச்சு போயிடுச்சான். இந்த கதை எப்படி இருந்தது? எப்பவுமே நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா ஒரு தடவை 2 தடவை இல்ல, அத கிடைக்கும் வர நம்ம வந்து போராடணும். இந்த குள்ளநரி மாதிரி நடுவுல விட்டுட்டெல்லாம் போக கூடாது, சரியா? எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அடுத்த கதையோட நெக்ஸ்ட் மண்டே உங்களை மீட் பண்றேன். பாய்.